Reading to all class start பண்ணலாமா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இன்னும் ஒரு இது பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? லாஸ்டா என்ன பார்த்தோம்? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல என்னெல்லாம் பார்த்தோம்? மீன், மீடியன், மோடு, ஓகே இதெல்லாம் பார்த்தோமா? அப்புறம் மீடியன் கண்டுபிடிக்கிறதுலே மொத்தம் 3 மெத்தட் சொன்னா, டைரக்ட் மெத்தட், அசியூமிங் மெத்தட், அப்புறம் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். அதோடைய ஃபார்முலாஸ் பார்த்தோம். மோடுக்கு தனி ஃபார்முலா சொன்னேன். அப்ப இந்த மூணுக்குள்ள ரிலேஷனுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னேன். அது என்ன ஃபார்முலா? 3 மீடியன் ஈக்குவல் டு மோடு பிளஸ் 2 மீன் அப்படிதானே? அது ஒரு ஃபார்முலா பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த டேட்டாஸ். ஓகே, அடுத்தது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீன் டீவியேஷன் அப்படின்னா என்ன, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? மீன் டீவியேஷன். மீன் டீவியேஷன் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
வா கேக்குதா எல்லாருக்கும்? வாய்ஸ் ஆன்லைன் கிளாஸ் வாய்ஸ் கிளியரா கேக்குதா? இருங்க இருங்க ஸ்டார்ட் பண்ணது. ஸோ ஆன்லைன் கிளாஸ் கவனிங்க. நான் இதுல நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணினேன், பட் நியூஸ்ல இருந்திருக்கு. நான் இப்பதான் பாக்குறேன். சரி, ஓகே, கவனிங்க. இப்ப நம்ம பார்க்க போறது மீன் டீவியேஷன். சரியா? ஸோ இந்த மீன் டீவியேஷன் அப்படிங்கிறது அடுத்தது நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பேலன்ஸ் இருக்கிறது இது மட்டும்தான். மீன் பார்த்தோம், மோட் பார்த்தோம், மீடியன் பார்த்தோம், அதோட ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்தோம். இப்ப ஃபைனலா மீன் டீவியேஷன் மட்டும் பார்க்க போறோம். ஸோ மீன் டீவியேஷன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? கொஸ்டின் இந்த மாதிரி இருக்கும். ஃபைண்ட் த மீன் டீவியேஷன் அபவுட் த மீன் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா. ஸோ மீன் வச்சு மீன் டீவியேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். இப்போ அதுக்கு நான் வந்து இந்த டேட்டாஸ் கொடுத்துருக்கேன். டேட்டாஸ் வந்து வெறும் நம்பர்ஸ் மட்டும் இருக்கும், டேப்லெட் காலம் மாதிரி இருக்காது. ஓகேயா? ஸோ அப்ப இந்த டேட்டாஸ் வச்சு நம்ம வந்து எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? அப்ப இதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இதுல மொத்தம் 4 ஸ்டெப் இருக்கு. ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா, இந்த நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க, அதாவது மீன் கண்டுபிடிங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணி 8ஆல டிவைட் பண்ணிருக்கோம். 8ஆல ஏன் டிவைட் பண்றோம் அப்படின்னா, இங்க மொத்தம் 8 நம்பர்ஸ் இருக்கிறதுனால. ஓகேயா? சோ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணா 72 வரும். அது 8ஆல டிவைட் பண்ணா 9 வரும். சோ அந்த 9 தான் எக்ஸ் பார், அதாவது மீன் வேல்யூ. ஓகே, மீன் வேல்யூ வந்து 9. ஸோ இதுக்கப்புறம் ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா, இங்க கொடுத்துருக்கிற டேட்டாஸ் இருக்குல்ல, கொஸ்டின்ல உள்ள டேட்டா நம்பர்ஸ், அது ஒவ்வொன்றையும் மீன் வேல்யூல இருந்து மைனஸ் பண்ணிட்டே வரணும். மைனஸ் பண்ணி ஒரு நியூ செட் ஆஃப் நம்பர்ஸ் கிடைக்கும் இல்லையா, அதுதான் இங்க போட்டிருக்கேன். இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் சொல்றேன். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மீன் டீவியேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அதுதான் பார்த்துட்டு. மைனஸ் பண்ணி ஒரு ஆன்சர் இருக்கு இல்லையா, அடுத்து அதுதான் ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 வந்து என்ன, நான் மைனஸ் பண்ணி எழுதணும்னு சொல்லிட்டேன். அடுத்தது ஸ்டெப் 3 என்ன பண்ணணும்னு பார்க்கலாமா? இந்த காப்பி பண்ணி வச்சா எல்லாரும்.
கொஸ்டின்ல மீன் டீவியேஷன் அப்படின்னு கேட்டா இந்த மெத்தட் தான் போகும். அடுத்தது ஸ்டெப் 3 பாருங்க. இந்த மைனஸ் பண்ணி கொண்டு வந்த நம்பர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, நான் இங்க போட்டிருக்கிற இந்த நம்பர்ஸ், இந்த நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து இந்த மாதிரி சிம்பிள் போட்டிருக்கேன். அதாவது xiங்கிறது கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற நம்பர், எக்ஸ் பார்ங்கிறது நம்ம கண்டுபிடிச்ச மீன் வேல்யூ. அந்த xi மைனஸ் எக்ஸ் பார் கண்டுபிடிச்சதுக்கு இந்த மாதிரி சிம்பிள் போட்டா இதுக்கு என்ன அர்த்தம்? ரெண்டு சைடும் ஒரு கோடு போட்டுக்கோம்ல, இதுக்கு பேர் என்னது? மாடுலஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ மாடுலஸ்னா என்ன பண்ணுவோம்? மைனஸே வராது. மைனஸ் இருந்தா எதா எடுத்துக்கணும்? பிளஸ்ஸா எடுத்துக்கணும். ஓகேவா? அதுதான் பண்ணியிருக்கோம். அதுதான் ஸ்டெப் 3. ஸோ இந்த மாதிரி நம்ம மைனஸ் பண்ணி வரக்கூடியதுல சிம்பிள் நெகட்டிவ் சிம்பிள் எல்லாமே ஒமிட் பண்ணிட்டு பிளஸ்ஸாவே மாத்திக்கலாம். அதுதான் ஸ்டெப் 3. ஸ்டெப் 4 வந்து என்ன அப்படின்னா, நாம கண்டுபிடிச்சிருக்கிற இந்த மாடுலஸ் வச்சு கண்டுபிடிச்ச நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் அகைன் திருப்பி மீன் எடுக்கணும். சராசரி வேல்யூ எடுக்கணும். அதுதான் ஃபைனல் ஆன்சர். இந்த 3, 2, 1, 3, 4, 5, 1, 3 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 22 வருது. 22 8ஆல டிவைட் பண்ணும். 22 8ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 டைம்ஸ் 2 8 16 பேலன்ஸ் 6 வரும். நீங்க பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்தோம்னா 7 8 56 வரும். பேலன்ஸ் 4 5 8 40 5 8 are 40. ஸோ ஆன்சர் 2.75. அதான் ஃபைனல் ஆன்சர். இப்படிதான் மீன் டீவியேஷன்ங்கிற கேள்விக்கான ஆன்சர் கொண்டு வரணும். இது எல்லாருமே புரிஞ்சுதா? இல்ல யாருக்காவது டவுட் இருக்கா? இப்போ இந்த கொஸ்டின்ல வந்து நான் மீன் டீவியேஷன் தான் கண்டுபிடிக்கணும். பட் எதை பேஸ் பண்ணி மீன் டீவியேஷன் கண்டுபிடிக்கணும்? இந்த இந்த இடத்த அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மீன் டீவியேஷன் அபவுட் த மீன். ஓகே, மீன் டீவியேஷன் அபவுட் த மீன். இந்த கொஸ்டின் வந்து அப்ப வேற மாதிரியும் கேட்கலாமான்னா கேட்கலாம். ஸோ அது என்னன்னா மீன் டீவியேஷன் அபவுட் த மீடியன் அப்படின்னு கேட்கலாம். ஓகேயா? ஸோ இது வந்து அபவுட் த மீன். அடுத்த கொஸ்டின் அதுதான், ஃபைண்ட் த மீன் டீவியேஷன் அபவுட் த மீடியன். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த கொஸ்டின் எல்லாரும் நோட் பண்ணியாச்சா? இல்ல காப்பி பண்ணியாச்சா? டோட்டலா எல்லாரும் காப்பி பண்ணியாச்சா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல எதுவும் டவுட்ஸ் இல்ல தானே யாருக்கும்? அடுத்தது போலாமா? சரி, ஃபைண்ட் த மீன் டீவியேஷன் அபவுட் த மீடியன் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா. இது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த கொஸ்டினை காப்பி பண்ணுங்க. அடுத்த கொஸ்டினை அப்படியே நோட்ல காப்பி பண்ணுங்க.
கொஸ்டின் நோட் பண்ணியாச்சா எல்லாரும் கொஸ்டின்? இதுல அபவுட் த மீடியன் கேட்டா அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? மீடியன் தானே. அபவுட் மீன் டீவியேஷன் அபவுட் த என்னது மீடியன். அப்படின்னா இந்த நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்? மீடியன் கண்டுபிடிக்கணும். மீடியன் எப்படிப்பா கண்டுபிடிப்பீங்க? இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணுமா? அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுனதுக்கு அப்புறம் இதுல எத்தனை நம்பர் இருக்கு கவுண்ட் பண்ணுங்க. 11 நம்பர்ஸ் இருக்கா? ஸோ 11 நம்பர்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஒரு 5 நம்பர்ஸ், அடுத்த 5 நம்பர்ஸ் விட்டோம்னா மிடில்ல 9 வருதா? 9 தான் என்னது மீடியன். அடுத்தது ஸ்டெப் 2 என்னன்னா அது எல்லாத்தையும் அந்த நம்பர்ஸ்ல இருந்து மைனஸ் பண்ணுங்க. அந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டேட்டா கொடுத்துருக்கிற டேட்டா வந்து மீடியன்ல இருந்து மைனஸ் பண்ணி எழுதணும். மைனஸ் பண்ணி எழுதுற நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் அடுத்தது மாடுலஸ். அது வந்து நெக்லெக்ட் மைனஸ்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் மாடுலஸ் எடுக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டெப் 3 என்னன்னா அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு திருப்பி ஆவரேஜ் எடுக்கணும். ஆவரேஜ் கண்டுபிடிங்க, அதுதான் ஸ்டெப் 3. மீடியன் கண்டுபிடிச்சு அப்புறம் டேட்டாஸை மைனஸ் பண்ணி மைனஸ் பண்ண டேட்டாக்கு ஆவரேஜ் எடுக்கணும். அதுதான் மீன் டீவியேஷன் அபவுட் த மீடியன். இதை ஆட் பண்ணா டோட்டல் 58 வருதான்னு செக் பண்ணுங்க. 58 11ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? ஸோ இதுல இருந்து 58 இருக்கு, இதை நான் 11ஆல டிவைட் பண்றேன். 5 11 55 வருமா? பேலன்ஸ் 3 இருக்கா? பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்தோம்னா 30ல எத்தனை 11 இருக்கு? 2 11 22. பேலன்ஸ் 8 இருக்கா? திருப்பி ஒரு 0 7 டைம்ஸ். 2 டிஜிட் நீங்க எடுத்தா போதும், அதுக்கு மேல போக வேண்டாம். ஸோ 5.27. ஓகே தானே? அப்போ மீடியன் மீன் டீவியேஷன் அபவுட் த மீன் டீவியேஷன் அபவுட் த மீடியன் ரெண்டும் புரிஞ்சிருச்சா எப்படி எடுக்கணும்னு? ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப நான் சொன்ன 2 கொஸ்டின்லயுமே டேட்டா வந்து டேப்லெட் பல மாதிரி இல்ல தானே, ஜஸ்ட் வேல்யூஸ் மட்டும் தான் இருக்கு, கமா போட்டு இருக்கு இல்லையா? ஒருவேளை இதே மாதிரி கொஸ்டினை டேபிள் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா எப்படி செய்யணும், அதுதான் அடுத்தது. அதான் லாஸ்ட் ஒன். இந்த டாபிக்ல கடைசி மாடல் இருக்கா? இது நோட் பண்ணியாச்சாப்பா எல்லாரும்? அடுத்தது போலாமா? இப்போ ஃபைண்ட் த மீன் டீவியேஷன் அபவுட் த மீன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் டேப்லெட் காலம் எக்ஸ்ஐ எஃப்ஐ இது கொடுத்துட்டு மீன் டீவியேஷன் அபவுட் த மீன் கேட்டா எப்படி செய்யணும்? இந்த கொஸ்டின் எழுதிக்கோங்க.
இதுல பாருங்க இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்ஐ எஃப்ஐ இருக்கா. எக்ஸ்ஐ அப்படிங்கிறது ஃபுல்லாவே இந்த டேட்டாஸ், எஃப்ஐங்கிறது இந்த டேட்டா இருக்கா. இது டேப்லெட் காலர் எப்படி சால்வ் பண்ணுங்கிறதே சொல்றேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 2 into 2 4, 5 into 8 40, 6 into 10 60, 8 into 7 56, 10 into 8 80, 12 into 5 60. ஓகேயா. ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க, இதையும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது எஃப்ஐ சிக்மா எஃப்ஐ இருக்குல்ல, இது எல்லாத்தையும் டோட்டலா ஆட் பண்ணி ஒரு வேல்யூ, அதுக்கப்புறம் சிக்மா எஃப்ஐ எக்ஸ்ஐ இதையும் ஆட் பண்ணி உள்ள டோட்டல், இது ரெண்டையும் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் இதை முதல்ல எழுதிக்கோங்க, அடுத்த சொல்றேன். அடுத்தது xi மைனஸ் எக்ஸ் பார், அதாவது xiங்கிறது இங்க கொடுத்திருக்கிற நம்பர், எக்ஸ் பார் அப்படிங்கிறது என்னது, எக்ஸ் பார்னா என்னது, யூஸ்வலா எக்ஸ் பார்னா என்ன சொல்லுவோம் சொல்லுங்க. எக்ஸ் பார்ங்கிற வேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம், இது இந்த சிம்பிள் எதுக்கு, மீன் வேல்யூ. மீன் வேல்யூ ஃபார்முலா சொல்லுங்க, மீன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா சொல்லுங்க. டைரக்ட் மெத்தடோட ஃபார்முலா என்ன, சமேஷன் ஆஃப் எஃப்ஐ எக்ஸ்ஐ பை எஃப்ஐ. ஓகே, அதை வச்சுதான் நான் இங்க மீன் வந்து கண்டுபிடிக்க போறேன். எக்ஸ் பார் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்க. எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் எஃப்ஐ எக்ஸ்ஐ இங்க ஆட் பண்ணி வச்சிருக்கோம்ல, எவ்வளவு ஆட் பண்ணிருக்கோம் 300 பை சமேஷன் ஆஃப் எஃப்ஐ என்ன இருக்கு 40. 300 40ஆல டிவைட் பண்ணுங்க, என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. இதுல ஜீரோக்கு ஜீரோ கட் பண்ணிடுறேன், 2 டேபிள் அடிக்கிறேன், 2 டைம்ஸ் இங்க 15 டைம்ஸ். 15ல பாதி 15 by 2னா 15ல பாதி 7.5. ஓகேயா. சோ அதனால எக்ஸ் பாரோட வேல்யூ வந்து 7.5. இப்போ இது வந்து எக்ஸ்ஐல இருந்து இந்த 7.5 மைனஸ் பண்ண, அதாவது இதுல இருந்து ஓகே 2 மைனஸ் 7.5, 5 மைனஸ் 7.5 இதெல்லாம் போட்டா என்ன வரும் அதுவோ அதுதான் நம்ம இங்க எழுதிருக்கோம். 2 மைனஸ் 7.5னா 5.5. அடுத்தது 5 மைனஸ் 7.5 வந்து 2.5. அடுத்தது 6 மைனஸ் 7.5 வந்து 1.5. 8 மைனஸ் 7.5 வந்து 0.5. 10 மைனஸ் 7.5 வந்து 2.5. 12 மைனஸ் 7.5 வந்து 4.5. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே இதுல போட்டிருக்கோம், அதுதான் xi மைனஸ் எக்ஸ் பார். ஓகேயா. இந்த மைனஸ் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா இந்த வேல்யூஸ், இது எல்லாமே நான் மைனஸ் இங்க யூஸ் பண்ணவே இல்லை பாத்தீங்களா, ஏன் மாடுலஸ் போட்டிருக்கோம் இங்க, ஸோ அதனால மைனஸ் வராது. ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா எஃப்ஐ இன்டூ எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார், அதாவது எஃப்ஐனா இங்க கொடுத்துருக்கிற இந்த நம்பர், அப்புறம் இந்த எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் இந்த நம்பர். ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணி ஒவ்வொன்றையும் மல்டிப்ளை பண்ணி இதுல போகும். அப்ப அதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்ப்போம். 2 into 5.5 11, 8 into 2.5 20, 10 into 1.5 15, 7 into 0.5 3.5, 8 into 2.5 20, 5 into 4.5 22.5. ஸோ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி 92 வருது.
ஃபைனல் ஃபார்முலா மீன் டீவியேஷனோட ஃபார்முலா இதுதான். இத பாக்ஸ் போட்டுக்கோங்க. இது ஃபார்முலா கூட சேர்த்து படிச்சுக்கணும். மீன் டீவியேஷனுக்கான ஃபார்முலா சிக்மா எஃப்ஐ மாடுலஸ் xi மைனஸ் எக்ஸ் பார் டிவைடட் பை n. என்னன்னா இந்த சிக்மா எஃப்ஐ போட்டோம்ல, அது நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எத்தனை இருக்கோ அதுதான் n. இந்த 40 n அப்படிங்கிறது 40. இல்லைன்னா இந்த ஃபார்முலா எப்படி எழுதலாம்? சிக்மா எஃப்ஐ எக்ஸ் ஐ மைனஸ் எக்ஸ் பார் டிவைடட் பை சிக்மா எஃப்ஐ அப்படின்னு எழுதலாம். ஸோ இது வந்து மீன் டீவியேஷனுக்கான ஃபார்முலா. இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ண டோட்டல் 92 இருக்குல்ல, அந்த 92 தான் சிக்மா எஃப்ஐ எக்ஸ் பார் மைனஸ் எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் இல்லையா? அதை எதால டிவைட் பண்ணும்? சிக்மா எஃப்ஐ என்னது? அதான் என்னோட வேல்யூ என்ன சொன்ன? 40. இதால டிவைட் பண்ணா ஆன்சர் 2.3 வருது. சரியா? அது எப்படின்னு பாருங்க. 92 40ஆல நான் டிவைட் பண்றேன். ஸோ 92 40ஆல டிவைட் பண்ணா 240 80 வருமா? பேலன்ஸ் வந்து 12 வருமா? ஒரு 0 சேர்த்துதான் பாயிண்ட் வச்சா 340 120. ஸோ ஆன்சர் வந்து 2.3. இவ்வளவுதான். ஸோ இதோட இந்த டாபிக் முடியுது. மீன் டீவியேஷன் அபவுட் த மீன் வெறும் நம்பர்ஸ் கொடுத்திருந்தா, மீன் டீவியேஷன் அபவுட் த மீடியன் வெறும் நம்பர்ஸ் கொடுத்திருந்தா, மீன் டீவியேஷன் அபவுட் த மீன் டேபிள் கொடுத்திருந்தா. புரிஞ்சுதா? ஸோ இவ்வளவுதான். இது வந்தா செஞ்சிடலாமா? 1 மார்க் வரும். 1 மார்க்ல 2 மார்க் வரும். எடுத்துடலாமா? இந்த டாபிக் இதோட முடியுது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்கூல் புக்ல உள்ள சம்ஸ். இந்த டாபிக் எடுக்கலன்னு ஒரு நாள்ல கேட்டவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியல. கிளாஸ் அட்டன் பண்றதே கம்மியா தான் அட்டன் பண்றீங்க. ஆன்லைன் கிளாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஏதோ நான் முக்கியமானதை நான் வந்து விட்டுட்டு போயிட்டேன் அப்படிங்கிற பயத்துல நிறைய பேர் எத்தனை தடவை கேட்டிருக்கீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்ப யாரும் அட்டன் பண்றீங்களான்னு கேட்டவங்க எல்லாம் காணும். ஸோ இவ்வளவுதான்ப்பா. இதை அட்டன் பண்ணாலே போதும். இது நல்லா போட்டாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பா கிளியர் பண்ணலாம். கிருத்திகா, நீங்க ஒரு டைம் சொல்றது நான் நல்லாவே ரீட் பண்ணிட்டேன். டெய்லி சொல்லணும்னு அவசியமே இல்லை. நான் ஆல்ரெடி கிளியரா சொல்லியிருக்கேன். சயின்ஸ் டெஸ்ட் நான் வந்து உங்களுக்கு இதை முடிச்சுட்டு தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்க வந்து ரொம்ப நாள் இருக்கிற ஸ்டூடெண்ட். உங்களுக்கு நீங்களா சயின்ஸ்ல வெல் ப்ரிப்பேர்டா இருக்கணும். நான் உங்களுக்கு இதுவரை 750 கொஸ்டினுக்கு மேல கொடுத்துருக்கேன். அதெல்லாம் படிச்சிட்டீங்களா? உங்களுக்கு ஒரு நாள் தனியா டெஸ்ட் வைக்கிறேன் கிருத்திகாக்கு மட்டும். அப்போ நீங்க நல்லா படிச்சிருக்கீங்களா இல்லையான்னு செக் பண்றேன். ஓகேவா கிருத்திகா?
பழையெல்லாம் படிச்சிட்டீங்களா? உங்களுக்கு 6th 7th 8th 9th எது கேட்டாலும் தெரியுமா கிருத்திகா? சயின்ஸ் டெஸ்ட் கேக்குறது, ஆனா கேட்டா ஆன்சர் பண்றது இல்ல, அப்படிதானே? புதுசா உள்ளவங்களுக்கு தான் சயின்ஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், உங்களுக்குலாம் அது ஈஸி தானே? ஓகே, அடுத்த டாபிக் போலாமா? நெக்ஸ்ட் டாபிக். ஒரு மார்க் தான் வரும், வெங்கடேஷ் சேகர். ஒரு மார்க்கா இவ்வளவு படிச்சோம் ரொம்ப ஷாக் ஆயிடாதீங்க. ஒரு மார்க் அல்லது 2 மார்க் வரும். 2 மார்க் வந்ததுன்னா இது உங்களுக்கு எவ்வளவு மார்க்? 2 மார்க் ஆச்சா? சோ வர ஃபார்முலாவே நமக்கு 6 ஃபார்முலா தானே இருக்கு, வேற எதுவும் இல்ல. கிளியரா படிச்சா ஈஸி, இல்ல இது ஏதோ பெரிய டாபிக் மாதிரி நினைச்சு படிச்சா அப்படி தெரியும். பட் ரொம்ப சிம்பிளான டாபிக். சரி, அடுத்த டாபிக் போலாமா? இது யாருக்கெல்லாம் பிடிச்ச டாபிக்னு சொல்லணும். அல்ஜிப்ரா. நோட்டு ஃபுல்லா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்லாம் வரும்போது நம்ம பெரிய மேக்ஸ் வச்சு படிக்க போறோம். ஒண்ணுமே இல்ல, ஆனா ரொம்ப பில்டப் பண்ற டாபிக்ல மேக்ஸ்ல இதுவும் ஒண்ணு. கான்செப்ட் வைஸா எதுவுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். ஆனா எழுதி சம் செஞ்சு முடிக்கும் போது ஏதோ ஒரு பெரிய பெரிய மலையை நகர்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு, ஆனா ஒண்ணுமே இருக்காது. ஸோ அதான் அல்ஜிப்ரா. அல்ஜிப்ரா வந்து நமக்கு ஸ்கூல் புக் வைஸா நம்ம வந்து பார்க்கணும். ஸ்கூல் புக் வைஸா பாக்குறப்போ நமக்கு என்னென்ன ஸ்டாண்டர்ட்ல எல்லாம் சிபிஎஸ்சில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிபிஎஸ்சி புக்ஸ் மேக்ஸ் புக்ல வந்து 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, ஸோ அப்புறம் 9th 10th. சரியா? மொத்தம் 4 ஸ்டாண்டர்ட்ல வருது. ஸோ அந்த 4 ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறதும் நம்ம வந்து டீட்டெயிலா படிக்க போறோம். இந்த டாபிக் எனக்கு முடிக்கிறதுக்கு ஒரு 3 days தேவைப்படும். ஸோ அதனால இது பொறுமையா கத்துக்கோங்க. அல்ஜிப்ரா நம்ம வந்து படிக்கும்போது நம்மளோட மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா ப்ராக்டிஸ் வரும், கான்சென்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்த அல்ஜிப்ராவோட மெத்தட் வந்து போடும்போது. ஸோ அதனால கவனமா அட்டென்ட் பண்ணுங்க, ஈஸியா தான் இருக்கும். நம்ம வந்து டைம் டிராவல் பண்ணி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் படிச்சதுக்கு போறோம். 10th 9th இதெல்லாம் படிச்சிருக்கோம்ல. ஸோ அப்போ உங்களுக்கு அல்ஜிப்ரா நடத்தின மிஸ் கூட ஞாபகம் வரலாம். ஓகேயா? சரி, இப்போ அல்ஜிப்ரா வந்து 7th ஸ்டாண்டர்ட். இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறது என்னது? 7th ஸ்டாண்டர்ட். செவன்த் ஸ்டாண்டர்ட்ல வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, பேசிக்கா ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குழந்தைக்கு என்ன தெரியணும் அதுதான் அதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம படிக்க போறோம். ஸோ நாம 7th ஸ்டாண்டர்ட் குழந்தையா? இல்ல. அப்ப என்ன பண்ணணும், இது நமக்கு வந்து ஒரு டைம் சொல்லும் போதே இதோடைய மீனிங் வந்து ஈஸியா புரியணும். ஓகேயா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பிரஷனை எப்படி எழுதுறது அப்படிங்கறத பத்தி சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டா அதை ஈக்குவேஷனா எப்படி ஃபார்ம் பண்றது அப்படின்னு சொல்லி இருக்கும். நான் இப்போ ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன் பாருங்க. சம் ஆஃப் டூ நம்பர்ஸ். அதாவது டூ நம்பர்ஸ், 2 நம்பரை ஆட் பண்ணணும். சரியா? அப்படி ஆட் பண்ணணும்னா இதுல எப்படி எழுதணும்? ஒரு நம்பரை ஏன்னு வச்சுக்கோங்க, ஒரு நம்பரை பின்னு வச்சுக்கோங்க. அப்ப இதோட எக்ஸ்பிரஷன் என்ன? ஏ பிளஸ் பி, அவ்வளவுதானே? 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணணும்னா நடுவுல என்ன சிம்பிள் இருக்கணும்? ஏ பிளஸ் இருக்கணும். அந்த 2 நம்பருமே எதுன்னு கொடுக்கலன்னா அதை நாமளே ஒரு வேரியபிளா எடுத்துக்கலாம். ஏபின்னு எடுத்துக்கலாம், இல்ல XY எடுத்துக்கலாம், PQ எடுத்துக்கலாம், எது வேணா எடுத்துக்கலாம். ஆனா மோஸ்ட்லி நம்ம எதுதான் எடுப்போம்? XY தான் எடுப்போம், இல்ல ஏபி எடுப்போம். ஓகே, PQ வந்து ரொம்ப ரேர் தான். ஸோ இது மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் நான் இப்போ வந்து சொல்ல போறேன், அதுக்கு ஈக்குவேஷன் நீங்க ஃபார்ம் பண்ணணும். அதுதான் இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ 2 எண்களின் கூடுதல் அப்படின்னா இப்படிதான் எழுதணும் அப்படிங்கிற ஸ்டெப் வந்து தெரியணும்.
ஓகே, அடுத்தது இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் அப்படின்னா எப்படி எழுதுறது? ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன். ஓகேயா? ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும்போது இதுல ஏ இன்டூ பி, ஓகே, எக்ஸ் இன்டூ ஒய், அதாவது எக்ஸ் ஒய், ஏபி. ஏபின்னு சொன்னாலும் ஏ இன்டு பின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். எக்ஸ் இன்டு ஒய், எக்ஸ் ஒய் எல்லாம் ஒண்ணுதான். அடுத்தது போலாம். நெக்ஸ்ட் add x with 5. இதே எப்படி எழுதுவீங்க? 5ஐ x உடன் கூட்ட அப்படின்னா x plus 5 ஆட் பண்ணனா பிளஸ். ஓகேயா? subtract 10 from y. இப்ப இதை எப்படி எழுதுவீங்க? 10 from y, y minus 10. y இலிருந்து 10ஐ கழிக்க. அப்போ இதுக்கு முன்னாடி பிளஸ் போட்டோம்ல, அது வந்து எப்படின்னா பிளஸ்னால நீங்க எக்ஸ் பிளஸ் 5 போட்டாலும் 5 பிளஸ் எக்ஸ் போட்டாலும் ஒண்ணுதான். ஆட் எக்ஸ் வித் 5 அப்படின்னா எக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும், 5 ரெண்டாவது இருக்கணும். ஓகேவா? ஆனா இங்க சப்ட்ராக்ஷன் சொல்லும் போது 10 ஃப்ரம் ஒய், ஒய்ல இருந்து தான் 10 கழிக்கணும். அப்போ ஒய் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஓகேவா? அடுத்தது ஸ்கொயர் ஆஃப் sum of two numbers. ஸ்கொயர் ஆஃப் sum of two numbers அப்படின்னா தமிழ்ல இரண்டு எண்களின் கூடுதலின் வர்க்கம். கூடுதலின் வர்க்கம். அப்ப நீங்க ஆட் பண்ணிட்டு ஸ்கொயர் எடுக்கணுமா, ஸ்கொயர் எடுத்துட்டு ஆட் பண்ணணும்? ஸ்கொயர் ஆஃப் சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் அப்படின்னா ஆட் பண்ணிட்டு அப்புறம் தான் ஸ்கொயர் எடுக்கணும். சரியா? அப்ப நான் இது எப்படி எழுதலாம் சொல்லுங்க? எக்ஸ் பிளஸ் ஒய், டூ நம்பர்ஸா, ஒரு நம்பர் எக்ஸ் வச்சுக்கிறேன், இன்னொரு நம்பர் ஒய், ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்கொயர் எடுக்கிறப்போ ரெண்டுக்கும் சேர்த்து தான் ஒரே ஸ்கொயர். அப்ப பிராக்கெட் போட்டு பவர்ல என்ன போடணும்? 2. சரியா? எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர், அதோடைய சென்டென்ஸ் தான் இது. ஸ்கொயர் ஆஃப் சம் ஆஃப் டூ நம்பர்ஸ், ரெண்டு எண்ணை கூட்டிட்டு அதுக்கு பவர்ல ஸ்கொயர் எடுக்கணும். அதுதான் இதோடைய அர்த்தம். ஓகே, அடுத்தது சம் sum of square of two numbers. இரண்டு எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் எடுக்கணும், அப்புறம் தான் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அது ஸ்கொயர் ஆஃப் சம், சம்னா பிளஸ் ஆட், ஸ்கொயர் ஆஃப் சம் ஆஃப் டூ நம்பர்ஸ்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆட், அதுக்கப்புறம் தான் ஸ்கொயர். ஓகேயா? ஸோ இதுல வந்து சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் டூ நம்பர்ஸ், அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் அப்புறம் தான் சம். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா என்னன்னு? இது வந்து இரண்டு எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். அப்போ ஸ்கொயர் எடுத்துட்டு ஆட் பண்ணணும். இங்க
கூடுதலின் வர்க்கம். அப்ப ஆட் பண்ணிட்டு ஸ்கொயர் எடுக்கணும். ஓகேவா? அடுத்தது போலாம். ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். நமக்கு வந்து இந்த டாபிக் ஃபுல்லாவே எக்ஸ் ஒய் ஏபி இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸை பத்தியே தான் பார்க்க போறோம். அந்த ஈக்குவேஷன்ல வந்து இப்ப எக்ஸ் ஒய் பிளஸ் 4 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னா இந்த எக்ஸையும் ஒய்யையும் என்னன்னு சொல்லுவோம்? இது ரெண்டும் வந்து இதுக்கு பேரு வேரியபிள்ஸ். ஓகேயா? இதுக்கு பேர் என்ன? கான்ஸ்டன்ட். இந்த வேரியபிள்னா தமிழ்ல மாறிலி. சரி, மாறி. இதுக்கு பேரு மாறிலி தமிழ்ல. இவ்வளவு தமிழாக்கம்லாம் அங்க எதிர்பார்க்க முடியாது. சோ அதனால இது இங்கிலீஷ்லயும் தெரிஞ்சுக்கோங்க. வேரியபிள், கான்ஸ்டன்ட். வெறும் நம்பர்னா அதுக்கு பேரு கான்ஸ்டன்ட். இந்த மாதிரி எக்ஸ் ஒய் பி கியூ அதெல்லாம் கொடுத்திருந்தா அதுக்கு பேர் என்ன? வேரியபிள். அடுத்தது கோஎஃபிஷியன்ட்னா என்னன்னு தெரியணும். கோஎஃபிஷியன்ட். கோஎஃபிஷியன்ட்னா கெழு அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல. இப்ப நான் ஒரு ஈக்குவேஷன் எழுதுறேன். 4x மைனஸ் 3y இப்படி ஒரு ஈக்குவேஷன். இதுல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்டா என்ன சொல்லும்? அது பக்கத்துல இருக்கிற நம்பர் தான் கோஎஃபிஷியன்ட் சொல்றோம். எக்ஸ்க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கு? 4. அப்ப எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து எக்ஸ் பக்கத்துல இருக்கிற 4. சரியா? ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்ன? என்ன 3? மைனஸையும் சேர்த்து சொல்லும் சிம்பிள். சரியா? ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் சொன்னா என்ன சொல்லும்? -3. இதெல்லாம் பேசிக்கா தெரிய வேண்டிய விஷயம். அதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருக்கேன். கோஎஃபிஷியன்ட்னா என்ன? வேரியபிள்னா என்ன? கான்ஸ்டன்ட்னா என்ன? இது எல்லாம் ஒரு ஈக்குவேஷனுடைய பார்ட்ஸ். ஒரு ஒரு பகுதிக்கும் ஒரு ஒரு பெயர். அந்த பெயர் தான் நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கோம். இதுக்கு மேல பேசிக்ஸ்னு போடுவோங்க. பேசிக்ஸ், அடிப்படையான தகவல்கள் நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கிறது. ஃபர்ஸ்ட் வேரியபிள்னா என்னன்னு சொன்னேன். அப்புறம் கான்ஸ்டன்ட் என்னன்னு, கோஎஃபிஷியன்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது போலாமா? லைக் அண்ட் அன்லைக் டேர்ம்ஸ். ஒரே மாதிரியான மற்றும் வெவ்வேறான மாறிகள். இது நோட் பண்ணியாச்சா எல்லாரும்? அடுத்தது என்ன அப்படின்னா லைக் அண்ட் அன்லைக் டேர்ம்ஸ். ஒரே மாதிரியான மற்றும் வெவ்வேறு உறுப்புகள். ஓகேயா? சோ இப்போ இதுல வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 7x, 12y. இந்த ரெண்டும் சேம் வேரியபிள்ஸா? லைக்கா அன்லைக்கா? இப்போ எக்ஸாம்பிள் 2, 5x, 3x. இது லைக்கா அன்லைக்கா? நான் சொல்றது என்னன்னு புரியுதா? இதுல வேரியபிள் என்ன? எக்ஸ். இங்கேயும் என்ன? எக்ஸ் தானே. அப்ப இது வந்து லைக் டேர்ம்ஸ். ஓகே, இது வந்து என்னது? அன்லைக். அடுத்தது எக்ஸாம்பிள் 3, 15x, -21x. இது நான் நம்பர்ஸ் பார்க்கவே இல்லை. நம்ம அப்படிதானே நம்பர்ஸ் பார்க்க தேவையில்லை. எதை வச்சு மட்டும்தான் நம்ம சொல்றோம்? வேரியபிள்ஸ் வச்சு. ஸோ இது லைக். அடுத்தது எக்ஸாம்பிள் 4, -4ab, 7ba. இது லைக்கா அன்லைக்கா?
இந்த ஏபின்னு சொல்றது பிஏவாவும் இருக்கலாம், அதுல பிரச்சனை இல்ல. மல்டிபிளிகேஷன்ல இருக்கும்போது அது மாறி இருக்கலாம். ஓகேவா? சோ அப்ப ஏபினாலும் பிஏனாலும் ஒண்ணுதான். அப்ப இது என்னது? லைக் டேர்ம்ஸ், ஒரே மாதிரியான மாறிகள். இதை நான் அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் வந்து நான் வந்து எக்ஸாம்பிள் கொடுப்பேன். அதுல இது எப்படி வேணா எழுதலாம், எப்படி வேணா எழுதலாம். அது மல்டிபிளிகேஷன்ல மாறி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதுலயும் ஏபி இருக்கு, இங்கேயும் ஏபி இருக்கு. அடுத்தது நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து எனக்கு நீங்க இப்ப சொல்லணும். அதாவது கெழு அப்படின்னு சொன்னல, அதை வந்து கண்டுபிடிச்சு சொல்லணும். ஃபைண்ட் நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட்ஸ். எண் கெழுவை காண்க. சோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து 5 மைனஸ் 3t². ஓகேயா? இப்ப இதுல வந்து எனக்கு என்ன சொல்லணும்னா, நீங்க t² உடைய கெழு என்னன்னு சொல்லணும். t² உடைய கெழு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் t². மைனஸ் இருந்தா மைனஸையும் சேர்த்துதான் சொல்லணும். ஓகேவா? என்ன வரும்? -3. அடுத்தது 1 பிளஸ் t பிளஸ் t² பிளஸ் t³. இதுல t யோட கோஎஃபிஷியன்ட் என்ன? t யோட கோஎஃபிஷியன்ட் என்ன? t பக்கத்துல எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். என்ன 1? அது +1. ஓகேவா? அதே மாதிரி t² ஓட கோஎஃபிஷியன்ட்டும் என்னதான்? 1 தான். t³ ஓட கோஎஃபிஷியன்ட்டும் என்னதான்? 1 தான். ஓகேவா? தேர்ட் கொஸ்டின், மைனஸ் p² q² பிளஸ் 7pq. இந்த ஈக்குவேஷன்ல p² q² ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? கெழு, கோஎஃபிஷியன்ட்னா கெழு. -1. pq ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? +7. டவுட் இருக்கா? இல்ல டவுட் இருந்தா கேளுங்க. p² q² இருக்குல்ல, இந்த இடத்துல எந்த நம்பருமே இல்ல தானே? எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்னு சொன்னேன்? 1. இங்க மைனஸ் இருக்கா? அப்ப என்ன 1ன்னு எழுதணும்? -1. pq பக்கத்துல இருக்கிறது 7. சோ pq கோஎஃபிஷியன்ட் வந்து 7. இப்ப ஏன் ரெண்டையும் சேர்த்தே நான் சொல்றேன்? ஏன்னா இங்க ஒரு வேரியபிள் கிடையாது, 2 இருக்கு. அப்ப அதோட கோஎஃபிஷியன்ட் சொல்லும் போது வெறும் p² ஓட கோஎஃபிஷியன்ட் சொல்ல முடியாது, 2 சேர்த்து தான் சொல்ல முடியும். ஓகே தானா? சரி, இப்போ ஒருவேளை இப்படி ஒரு கொஸ்டின் கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுவரை நோட் பண்ணியாச்சா எல்லாரும்? ஓகே தானா? 8 மைனஸ் xy², இது ஒரு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்ல ஃபைண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² அப்படின்னு கேக்குறாங்க. என்ன பண்ணுவீங்க? சரி, y² ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? y² இன் கெழு என்ன இந்த ஈக்குவேஷன்ல அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுங்க?
என்ன இருக்கோ அது சொல்லுங்க. ஒய் ஸ்கொயர் பக்கத்துல என்ன இருக்கு? நம்பர் இருந்தாதான் நம்பர் தான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. கோஎஃபிஷியன்ட்ங்கிறது வேரியபிளாவும் இருக்கலாம், நம்பராவும் இருக்கலாம். புரியுதா? இப்ப ஒய் ஸ்கொயர் பக்கத்துல என்ன இருக்கு? என்ன எக்ஸ்? அவ்வளவுதான், மைனஸ் எக்ஸ். அடுத்தது 13y ஸ்கொயர் மைனஸ் 8yx. இதுல எக்ஸ் ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? எக்ஸ் பக்கத்துல என்ன இருக்கோ அதுதான், மத்ததெல்லாம் என்ன இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்ல. ஓகே, எக்ஸ் பக்கத்துல இங்க என்ன இருக்கு? 8y. என்ன 8y? மைனஸ் 8y. சரி, இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க. 2x ஸ்கொயர் y மைனஸ் 15xy ஸ்கொயர் பிளஸ் 7y ஸ்கொயர். ஓகே, இதுல y ஸ்கொயரின் கேள்வி என்ன? y ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. y ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். இதுல ரெண்டு இருக்கா? y ஸ்கொயர் இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு தானே? அப்ப என்னெல்லாம் போடுவீங்க? மைனஸ் மைனஸ் 15x, அப்புறம் கமாவா பிளஸ்ஸா? பிளஸ். கமா போடக்கூடாது, சரியா? இப்ப இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டுலயும் காமனா எது எடுத்துடணும்? ஒய் ஸ்கொயர். இப்ப கவனிங்க, 2x ஸ்கொயர் ஒய் மைனஸ் இது ரெண்டுலயுமே காமனா ஒய் ஸ்கொயர் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இங்க என்னப்பா இருக்கும்? 15x இருக்குமா? பிராக்கெட் போட்டுக்கோங்க. காமனா எடுத்தா இங்க ஒரு பிராக்கெட் போடணும். அப்ப இங்க 15x வந்துருது. அதுக்கப்புறம் சிம்பிள் என்னப்பா வரும்? இங்க பிளஸ் இருக்குதானே? ஆனா நான் இது ரெண்டுல இருந்துமே எதை வெளியே எடுக்கிறேன்? மைனஸ் ஒய் ஸ்கொயரை வெளியே எடுக்கிறேன். இங்க வந்து மைனஸ் ஒய் ஸ்கொயர் வெளியே எடுத்தா இங்க 15x மட்டும்தான் இருக்கும். பட் இங்க பிளஸ் தானே இருக்கு. அப்ப மைனஸ் ஒய் ஸ்கொயர் எடுக்கணும்னா இங்க என்ன போடுவீங்க? மைனஸ். இப்ப இங்க என்ன இருக்கும்? 7. ஒய் ஸ்கொயர் எடுத்தாச்சுல, அப்ப 7 மட்டும் தானே இருக்கும். இங்க என்ன போட்டிருக்கோம்? மைனஸ் காமனா வெளியே எடுத்தோம்னா இந்த மைனஸ் வந்து இங்க பிளஸ் ஆயிடும், இந்த பிளஸ் இங்க என்ன ஆயிடும்? மைனஸ் ஆயிடும். ஓகேயா? அப்ப இது இப்ப சொல்லுங்க, ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் எது? மைனஸ் 15x மைனஸ். இது குழப்புதா உங்களுக்கு? இப்ப குழப்புதான் விட்டுருங்க. இப்ப இப்படி போடுங்க. இப்ப வந்து ஒய் ஸ்கொயருக்கு வேணும், அப்படிதானே? இங்க என்ன இருக்கு? மைனஸ் 15x. இங்க என்ன இருக்கு? ரெண்டுக்கும் ஒரு பிராக்கெட் போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இதுதான். கமா போடக்கூடாது, பிளஸ் போட்டுக்கணும். மைனஸ் 15x பிளஸ் 7. ஆமா, அதான் ஆன்சர். ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 15x பிளஸ் 7. ஓகே, அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட்.
4p² மைனஸ் 4pq². இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா லைக்கா அன்லைக்கான்னு சொல்லணும். கமா கமா போட்டுக்கோங்க. இது லைக் டேர்ம்ஸா அன்லைக் டேர்ம்ஸா? 4p²³ கமா இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இந்த ரெண்டும் வந்து லைக் டேர்ம்ஸா அன்லைக் டேர்ம்ஸ்? இதுல pக்கு ஸ்கொயர் இருக்கு, இங்க pக்கு ஸ்கொயர் இல்ல. இங்க qக்கு ஸ்கொயர் இல்ல, ஆனா இங்க ஸ்கொயர் இருக்கு. அப்ப இது என்ன சொல்லணும்? அன்லைக் டேர்ம்ஸ். ஓகே, அடுத்தது போலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இப்ப நான் அன்லைக் பத்தி சொல்லிட்டேன், கோஎஃபிஷியன்ட் பத்தி சொல்லிட்டேன். அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மோனோமியல் அண்ட் பைனாமியல் அண்ட் ட்ரைனாமியல் பாலினாமியல் அப்படின்னா என்ன? அதெல்லாம் வேற ஒண்ணுமே கிடையாது. மோனோமியல்னா ஒரு படி சமன்பாடு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இருபடி, இது முப்படி, பலபடி தமிழ்ல. ஒண்ணுமே இல்ல, கவனிங்க. வெறும் எக்ஸ்ன்னு எழுதுனா அது ஒரு படி, எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதுனா இருபடி, எக்ஸ் கியூப்னா முப்படி, எக்ஸ் மோர் தேன் 3 ட்ரைனாமியல்னா 3, பைனாமியல்னா 2, மூணுனா எக்ஸ், வெறும் எக்ஸ் தான். வெறும் எக்ஸ்னா பவர்ல என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். சரியா? மோர் தேன் 3, 4, 5, 6 இது மாதிரிலாம் போனா அது பாலினாமியல். ஓகேயா? ஈக்குவேஷன்ல எக்ஸோட பவர்ல இந்த மாதிரி கொடுத்திருந்தா அதை நாம வந்து இப்ப பைனாமியல் 2 இப்படி கொடுத்திருந்தா இதை குவாட்ரடிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம், இதை கியூபிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து என்னன்னு சொல்லுவோம்? மோனோ ஈக்குவேஷனா? இதுக்கு பேர் என்னது? ஒரு படி சமன்பாடு. புரியுதா? ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் இருந்ததுன்னா அது மோனோமியல், 2 வேரியபிள்ஸ் இருந்ததுன்னா பைனாமியல்ஸ், 3 இருந்ததுன்னா ட்ரைனாமியல்ஸ். அவ்வளவுதான். இதுனா என்னன்னு மட்டும் எழுதிக்கோங்க. வெறும் நம்பர் இருந்ததுன்னா அது என்னன்னு சொல்லணும்? கான்ஸ்டன்ட். ஓகே, வெறும் நம்பர் மட்டும் இருந்ததுன்னா அது என்னது? கான்ஸ்டன்ட், நியூமெரிக்கல் வேல்யூ நம்பர். அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் இதுதான் பேசிக்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பேசிக்ஸ். அடுத்தது சம்குள்ள போறோம். சம் ஒரு ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ற மெத்தட் வந்து பார்க்க போறோம். சரியா? இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா finding the value of equation topic. சமன்பாட்டின் மதிப்பை கண்டறிதல். ஃபர்ஸ்ட் சம் x plus 4. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா if x equal to 2, find the value of x plus 4. If x equal to 2, then find the value of x plus 4. x equal to 2 எனில் x plus 4 இன் மதிப்பை காண்க. ரொம்ப சிம்பிளான ஈக்குவேஷன். எக்ஸ் இருக்க இடத்துல என்ன போட சொல்றாங்க? 2. அவ்வளவுதானே? அப்ப எக்ஸ் இருக்க இடத்துல 2 போட்டா இங்க என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் 4னா 2 பிளஸ் 4, ஆன்சர் என்ன? 6. இது நான் வந்து சிம்பிளான ஒரு கொஸ்டினா கொடுத்துருக்கேன். இது அப்படியே டெவலப் ஆயிட்டே வரும். ஸ்கொயர் மாறும், கியூப் மாறும். அப்ப எக்ஸோட வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண தெரியணும். ஓகேயா?
இது புரிஞ்சுதா? இப்ப அடுத்த சம் பாருங்க. எக்ஸோட n equal to -2 சரியா? நோட் பண்ணியாச்சா? If n equal to -2, then find இதுல நான் மொத்தம் ஒரு 4 சம் கொடுக்க போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் 5n - 2 இதோட வேல்யூ என்ன வரும்? செகண்ட் கொஸ்டின் 5n ஸ்கொயர் பிளஸ் 5n - 2 இதோட வேல்யூ என்ன வரும்? தேர்ட் கொஸ்டின் n cube plus 5n square plus 5n minus 2 இதோட வேல்யூ என்ன வரும்? ஸோ இந்த மாதிரி நீங்க இந்த 3 ஈக்குவேஷன்லயும் என்னோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. n இருக்கிற இடத்துல -2 போடணும், மைனஸ் விட்டுறக்கூடாது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 5 n இருக்கிற இடத்துல என்ன போடணும்? -2. ஆக்சுவலா அந்த இடத்துல மல்டிபிளிகேஷன் இருக்குன்னு அர்த்தம், அது தெரியும் தானே? வெறும் 5 என்ன, ரெண்டுக்கும் நடுவுல என்ன இருக்கு? பெருக்கல். ஸோ 5 இன்டூ -2, -2க்காக பிராக்கெட் போடுறேன். அதுக்கப்புறம் இந்த -2 5 இன்டூ -2 பெருக்குனா என்னது? 10. என்ன 10? -10. -10 -2 இதை ஆட் பண்றது எப்படி? ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருக்கீங்கல்ல, ரெண்டுமே மைனஸ் இருந்தா என்ன செய்யணும்? ஆட் பண்ணி அதே சிம்பிள் போடணும். ஓகேயா? அப்போ ஆட் பண்ணா 10 + 2 12, சிம்பிள் வந்து மைனஸ். ஓகேயா? இதுக்கு ஆன்சர் வந்து -12. அடுத்தது போலாம். நெக்ஸ்ட்ல என்ன பண்ண போறேன்னா 5 இன்டூ n வந்து -2 தானே, அப்ப -2 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 5 அதுக்கப்புறம் பிராக்கெட்ல -2 -2. இப்ப கவனிங்க, 5 இன்டூ -2 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 2 ஸ்கொயர் எவ்வளோ? 4. ஆனா அப்ப அந்த மைனஸ் என்ன ஆகும்? ஸ்கொயர் பண்ணும்போது பிளஸ் ஆயிடும். ஏன்னா -2 இன்டூ -2 தானே போடுவோம். இப்ப 2 இன்டூ 2 4, மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன ஆயிடும்? பிளஸ். ஸோ அப்ப இந்த இடத்துல +4. ஓகேயா? பிளஸ் பிளஸ் இல்ல மைனஸ். எப்படி? இந்த 5 2 பெருக்குனா 10, பட் இங்க என்ன இருக்கு? மைனஸ். அப்ப பிளஸ் இன்டூ மைனஸ் -10 -2. 5 இன்டூ 4 20. அந்த இது ரெண்டையும் ஆட் பண்ணிடுங்க, என்னது வரும்? -12. 20 மைனஸ் 12 எவ்வளவு? 8. செகண்ட் கொஸ்டினுக்கு 8 ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின்ல n இருக்கிற இடத்துல -2 த ஹோல் கியூப் பிளஸ் 5 இன்டூ -2 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 5 இன்டூ -2 அப்புறம் -2. ஓகே, அடுத்தது இது தெரியாதவங்க கவனிங்க. -2 ஹோல் கியூப் போட்டா 2 வந்து எத்தனை தடவை பெருக்க வேண்டியிருக்கும்? 3 டைம்ஸ். ஸோ அதாவது -2 இன்டூ -2 இன்டூ -2ன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப 2 இன்டூ 2 இன்டூ 2 8ஆ? இந்த மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் பிளஸ் இன்டூ மைனஸ் என்ன ஆகும்? மைனஸ். ஓகேயா? பிளஸ் 5 இன்டூ -2 த ஹோல் ஸ்கொயர் போட்டா +4. அதுக்கப்புறம் இந்த இடத்துல சிம்பிள் என்ன வரும்?
பிளஸ் இன்டு மைனஸ் -10 -2. அடுத்தது -8 பிளஸ் 5 இன்டு 4 20. இப்ப இதுல எதெல்லாம் ஆட் பண்ணுவீங்க? மைனஸ்ல இருக்கிறதெல்லாம் முதல்ல ஆட் பண்ணுங்க. 8 10 18 2 20. என்ன 20? -20. அப்புறம் ஒரு +20. என்ன ஆயிடும்? 0. +20 -20 0. ஓகேயா? இதுதான் ஆன்சர். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இல்ல ஏதாவது ஸ்டெப் புரியாம அப்படி இருக்கா? இல்ல நம்ம ஸ்கூல் டேஸ்ல படிச்சதுதான் ரிவைஸ் பண்றோம். இல்ல யாருக்காவது புரியாம இருந்தா சொல்லுங்க. ஓகே, அடுத்தது போலாமா? இதுல வந்து நான் ஹோம்ஒர்க் நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்க போறேன். இப்ப அதை நீங்க எழுதிட்டு நாளைக்கு எனக்கு ஒர்க் அவுட் பண்ண போறீங்க. நிறைய ஹோம்ஒர்க் எவ்வளவு கொடுக்கலாம் சொல்லுங்க. எத்தனை சம் கொடுக்கலாம் ஹோம்ஒர்க்? ஒரு சம். ஒரு 25 கொஸ்டின் கொடுக்கலான் இருக்கேன். ஸோ இஃப் ஏ ஈக்குவல் டு 3, பி ஈக்குவல் டு 2, சரியா? தென் ஃபைண்ட். இது எல்லாமே ஹோம்ஒர்க் தான், அது கரெக்டா எழுதிக்கோங்க. a plus 3 ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தது 7a minus 4b செகண்ட் கொஸ்டின். இது a ஸ்கொயர் plus 2ab plus b ஸ்கொயர் தேர்ட் கொஸ்டின். அப்புறம் ஃபோர்த் ஒன் a cube minus b cube. இது வந்து எல்லாத்துக்குமே இந்த வேல்யூ காமன். ஏனா என்ன போகும்? 3, bனா 2, சரியா? அடுத்தது 7 m equal to 2, then find pm square minus 2m minus 7, 9 minus 5m, 5m by 2 minus 4, 3m minus 5. இதுல ஒரு 4 கொஸ்டின். அடுத்தது if x equal to -1, then find 2x minus 7 minus x plus 2, x square plus 2x plus 1, 2x square minus x minus 2. இது ஃபுல்லா நோட் பண்ணிட்டு சொல்லுங்க, அடுத்தது கொடுக்குறேன். கண்டிப்பா எல்லாரும் ஒர்க் அவுட் பண்ணிருக்கணும். ஹோம்ஒர்க் சொன்னது நாளைக்கு பாத்துக்கலாம், அதுக்கப்புறம் ஆன்சர் சொல்லுவாங்க நோட் பண்ணிக்கலாம் அப்படி வராதீங்க. ட்ரை பண்ணுங்க. இதுல வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் இருந்தாதான் அதுக்கு அடுத்தடுத்து உள்ள சம்ஸை நம்ம ஃபாஸ்டா போட முடியும். 10th எல்லாம் வரும்போது ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்லாம் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன், ரொம்ப டீடைலா சொல்ல மாட்டேன்.
நோட் பண்ணியாச்சாப்பா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் 12 சம்ஸ் ஆச்சா? ஓகே, அடுத்தது if x equal to 2, then find 2 plus 2 4 சொன்ன நாலேஜ் போதும். அதை வச்சு அடிஷன் போட்டுக்கலாம். ட்ரை பண்ணுங்க, முடியாதது அப்படிலாம் எதுவும் கிடையாது. x equal to 2, then find first sum x plus 7 plus 4 into x minus y. Okay, அடுத்தது 3 into x plus 2 plus 5x minus 7. அடுத்தது 6x plus 5x minus 2. 4 into 2x minus 1 plus 3x plus 11. அடுத்த கொஸ்டின் z equal to 10, then find z cube minus 3 into z minus 100. t equal to minus 10. செய்யலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தான் சொன்னேன்ல, நீங்க இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஏதோ பெரிய சாதனை பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஒரு 4 பேஜ் ஃபுல்லாயிடும் இதுல நீங்க செய்யும் போது. அப்போ இந்த பேப்பரை திருப்பி பார்ப்பீங்க பாத்தீங்களா, அப்போ நீங்க வந்து எதையோ சாதிச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் பாருங்க. அந்த ஃபீலே தனிதான். அதனால ட்ரை பண்ணுங்க. எத்தனை கொஸ்டின் வந்திருக்குப்பா? 16, 17, 18 சந்தாரண வந்திருக்கு. இன்னும் 2 கொடுத்துடலாம். போதுமா இதோட? சரி, இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் போடுவாங்க, சரியா? இது போட்டுட்டு எல்லாருக்கும் ஆன்சர் வந்து கரெக்டா வரணும். இது வந்து என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போட்டுட்டு ஆமா ஐயோ இந்த இடத்துல தப்பு விட்டுட்டேன் கரெக்ஷன்ங்கிறதே வரக்கூடாது. அக்யூரசி இருக்கணும். அக்யூரசினா என்ன? ஃபர்ஸ்ட் டைம் போடும்போதே ஆன்சர் கரெக்டா வரணும். அதுதான் நமக்கு எக்ஸாமுக்கு தேவை. ஓகேயா? ஸோ அந்த இதை மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் ஈஸியா இருக்கும். இது ரொம்ப பெரிய கஷ்டமான சம்லாம் கிடையாது. நான் தான் சொல்றேன்ல, ஒண்ணுமே இல்லாததை பில்டப் பண்ணணும் அப்படின்னா அல்ஜிப்ரா தான். மேக்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சில பேரை அல்ஜிப்ரான்னு நிக் நேம்லாம் வைப்பாங்க. ஏன்னா அவங்க செய்யற ஒர்க் எதுவுமே இருக்காது, ஆனா பெருசா பண்ண மாதிரி பில்டப் இருக்கும்ல, அந்த மாதிரி இவங்களுக்கு நிக் நேம் வைப்பாங்க அல்ஜிப்ரான். அப்படி யாராவது தெரியுமா அல்ஜிப்ரான்னு சொல்லி? மேக்ஸ் எல்லாம் லைக் பண்ணி பண்ணிருந்தா இந்த மாதிரி நிக் நேம் வச்சிருப்பீங்க. நீங்க வைக்கிற நிக் நேம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? சினிமா மாதிரி இருக்கும். இதெல்லாம் சினிமால வர நிக் நேம்ஸ் தானே இருக்குது. ஓகே, இந்த டாபிக் முடியும் போது சொல்லணும் அல்ஜிப்ரா ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு. மேக்ஸ்ல என்னதான் பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு கேக்குறீங்களா? எத்தனை பேருக்கு இந்த டாபிக் இது வரைக்கும் ஓகே இன்ட்ரெஸ்டா போகுது?
இன்ட்ரெஸ்டா போதா இல்லையா? இல்லையா? வேற யாருக்கெல்லாம் இது இன்ட்ரெஸ்டா போகுது? யாருமே இல்லையா? ஓகே சார். கருணாநிதி சார் தான் ரிப்ளை பண்ணியிருக்காரு. இன்ட்ரெஸ்டா போகுதுன்னு சொல்லிட்டு. Okay. வேற வேற யாருக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு பாப்போம். சரி, ஓகே, இன்ட்ரெஸ்ட் வேண்டாம், போடலாம், எனக்கு ஓகே, புரியுது. எத்தனை பேர் சொல்றீங்க? புரியுது தானே? இல்ல வேற டஃப்பா இருக்கிற மாதிரி எல்லாம் இல்ல இல்ல. சரி. ஓகே. ஸோ மீதியில இருந்து நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு நான் வந்து எதோட முடிச்சிருக்கேன்னா 7th ஸ்டாண்டர்டோட கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 7th ஸ்டாண்டர்ட்ல இவ்வளவுதான் இருக்கு. ஓகேவா? நாளைக்கு 8th ஸ்டாண்டர்ட் பார்க்க போறோம். அதுல இந்த அல்ஜிப்ரால அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இந்த மூணும் எப்படி பண்றது அப்படிங்கிறது 8th ஸ்டாண்டர்ட்ல வரும். நாளைக்கு ஃபுல்லா அதுதான் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் 9th வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா போகும் 9th 10th வரும்போது. ஸோ அது ரொம்ப அதான் சொல்லல, திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த மறுபடியும் மறுபடியும் பேசுவோம். அதுதான் அல்ஜிப்ரா. அதனால இன்னும் போக போக ஈஸியா தான் இருக்கும். அடுத்த கிளாஸ்ல மீதி உள்ளதை பார்க்கலாம். தேங்க்யூ.